எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு அமைதி ஒப்பந்தம் இன்னைக்கு இருவருக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒப்புதலாகிருக்கு. இந்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தில் ஜூன் 19ஆம் தேதி தான் கையெழுத்தாகுது. இது தொடர்பான செய்திகள் வெளியான அந்த ஒரு நிலையில் இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1200 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. நிஃப்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் மேலோங்கி இருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது 24,000 அந்த ஸ்லாபுக்கு இன்னைக்கு தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி வந்துடுச்சு. அதே போல் மும்பை பங்குச்சந்தையை பார்த்தீங்கன்னா 77,000 நெருங்கிட்டு இருக்கு. நம்மளோட பல ஷேர்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. இதுலேயும் முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்ல போனால் கச்சா எண்ணெய் 4% சரிஞ்சிருக்கு. கச்சா எண்ணெயோட ஷேர்ஸ் 4% அதில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் பெட்ரோல் டீசல் விலை மேலும் அதிகரிக்கிறது கிட்டத்தட்ட தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பட்சத்தில் அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கிறதுல கப்பல்களுக்கு எந்தவித சிக்கலும் இருக்காது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே நேரம் இந்திய பங்கு சந்தையோட இந்த ஒரு எழுச்சி முதலீட்டாளர்களுக்கு உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதும் மறுப்பதற்கு இல்லை. மீண்டும் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.